மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம். அற்புதம், ஆனந்தம். அதாவது நீங்க ஒரு காரியத்துக்காக போயிட்டு இருக்கீங்க. அப்படி காரியத்துக்காக போகும்போது உங்களுடைய பார்வையில கரப்பாம்பூச்சி தென்பட்டு விட்டால், கரப்பாம்பூச்சி விளையாட்டு கிடையாதுங்க. கரப்பாம்பூச்சியுடைய தன்மையே வேறு. தலையை வெட்டி போட்டாலும் உயிர் வாழக்கூடிய அற்புதமான ஒரு பிராணி. 6 கால் உள்ளது. இன்னும் சொல்ல போனா 6 உடை வீட்டோன். முருகப்பெருமான் என்ன காரியம் சாதிச்சு கொடுப்பாரோ அந்த காரியங்களை, அதாவது வெற்றி ஆற்றலை தரக்கூடியது. பொருளாதாரத்தை அது சகுனமே பார்த்துங்க. கரப்பாம்பூச்சியை பார்த்தா கரப்பாம்பூச்சியை முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து அப்புறப்படுத்த பாருங்க, கொள்ளாதீங்க. இப்போ நான் சொல்ற தகவல் உங்களுக்கு இதில் கொன்னீங்கன்னா ரொம்ப பாவம். ரெண்டாவது வந்து ஒரு செல்வ செழிப்பு ஏற்பட போது, உங்களுக்கு ஏதோ வருமானம் வரப்போகுதுன்னு இருந்தால் தான் அந்த கரப்பாம்பூச்சி அதிக அளவில் வீட்டிலலாம் வரும். கரப்பாம்பூச்சி வந்து வருவது ஒரு லாபகரத்தை அல்லது பொருளாதாரம் உங்களுக்கு வரப்போகுதுங்கிறத காட்டுறதுக்கான அறிகுறி தான் அது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆமை புகுந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பயணத்தில் போகும்போது ஆமையை பற்றிய படமோ ஆமையே எங்கேயாவது பார்த்துட்டிங்கன்னா ஒரு காரியத்துக்காக போகும்போது அது சக்ஸஸ் பெரிய அளவில். ஆமையினுடைய படத்தையோ ஆமையுடைய உருவத்தையோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது பெரிய சக்ஸஸ். காரணம் என்னன்னா, சீனர்கள் இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம், தங்கத்தில் ஆமை செஞ்சு அவன் வீட்டில் வணங்கிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா, அதில் சயின்ஸ் நிறைய பேசினா ஒரு டைம் ஆயிரும். அதாவது வள்ளலார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஞானி அவர். வள்ளல் பெருமான், அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எந்த நீன தடுப்புகளை இயம்பியிடல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சன்மார்க்கம் சிறந்தோங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது இவர்கள் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலையும் வேண்டுவனே அப்படின்னு உருகி கடவுளை கண்ட, கடவுளோடு கடவுளாக ஐக்கியமாய், அதுவும் சொந்த நம்முடைய இந்த மண்ணில் நம்மளை போன்று பிறந்து 5 பஞ்சபூதங்களுக்கு இந்த உடம்பை பிரித்து கொடுத்துட்டு அப்படியே சென்று கடவுளோடு ஐக்கியமாய் இன்னைக்கு கடவுளாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வடலூர் எம்பெருமான் வள்ளல் பெருமகனார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அந்த கோவில் கட்டுற போது, அந்த கோவில் அவர் கட்டின கோவில் தான். நீங்க போனீங்கன்னா ஜோதி மட்டும் உள்ள எரிஞ்சிட்டு இருக்கும். அதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிறனை அருட்பெருஞ்சோதி தான் மந்திரம், தாரக மந்திரம். அப்போ போகும்போது ஐயா அவங்க வந்து அந்த ஆசாரி சொல்கிறான், நாளைக்கு மரம் எடுக்க போனீங்க அந்த மாதிரி அப்படின்னு, எவ்வளோப்பா வரணும்னு. அன்றைய காலத்தில் ஏதோ கணக்கு சொல்கிறான், இவ்வளோ தொகை வேணும், இத்தனை வெள்ளி பணம் இவ்வளோ வேணும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறான். அப்படியா, சரி ஒன்று செய்ய. அந்த வந்து இந்த பித்தாளை குடம், அப்போல்லாம் வந்து தேக்ஸா மாதிரி பெருசாக இருக்கும். அது குடம் கூட கிடையாது, பித்தாளை பக்கெட் மாதிரி. அதில் வந்து அங்கே போயிட்டு நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறார். எடுத்துக்கணும். வந்து முன்னால் 2 வாளி, நம்ம பாஷையில் இப்போ சொன்னால் 2 வாளி பித்தாளை வாளின்னு வச்சுங்க, பெரிய வாளி 2 வாழை ஒன்றா தண்ணி வச்சாச்சு. சரி, நாளை மறுநாள் தானே மரம் எடுக்க போகிறோம் நம்ம. சரி, இன்னைக்கே கொண்டாந்து தண்ணி வைக்க சொல்லிட்டாரு, வச்சாச்சு. பேசாமல் அவர் முன்னால் உட்காந்துட்டார். அந்த பாத்திரத்துக்கு முன்னால் தண்ணி இருக்குது, 2 வாளியில் முன்னால் உட்காந்துட்டார், பித்தாளை வாளியில். பிளாஸ்டிக் வாளியெல்லாம் வேலை செய்யாது, நல்லா புரிஞ்சுங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு பூஜைக்கு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு அதெல்லாம் சொல்ல வரேன். உலோக பாத்திரங்கள் மட்டுமே பூஜை அறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அப்போ உட்காந்துட்டு அவர் வந்து இரவு தியானத்தில் இருக்கார். பெரிய மகான் இல்லை, மகான் கடவுள் அவர். அப்படி சொல்லிட்டு அவர் எல்லாம் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு தெரியாதுல்ல, நம்ம சராசரி நம்மளே அந்த காலத்தில் கூட இருந்தாலும் என்ன, சாமியார் வெள்ளை வெட்டி கட்டின சாமியார் தான் நம்ம நினைப்போம். அது முக்காடு போட்டுக்கிட்டு இருக்காருன்னு தான் நம்ம நினைப்போம். ஆசாரிகள் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. சரி, ஏதாவது 2 பக்கெட்டுன்னா பணங்கன்னு எவ்வளோன்னு கேட்டார், கணக்காக சொன்னோம். தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு போலாங்கிறாரு. என்னத்த பண்ண போறான்னு தெரியல, இந்த சாமியார் கோயில் கட்டுவாரான்னு தெரியலன்ட்டு அவங்க புலம்பிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில வந்தாங்க. வந்தோன்னு பார்த்தா அங்க வெள்ளை வேட்டியை போத்தி இருந்தார். அந்த 2 வாளி மேலையும் வெள்ளை வேட்டியை போத்தி வச்சுட்டார். இவர் அங்கிட்டு உட்காந்தே கிடக்கிறார். இவர் எப்படா கண்ணு முழிப்பாருன்னா அப்புறம் ரொம்ப நேரம் வந்தாங்க. ஒரு 11 மணியை போல மறுநாள் 11 மணிக்கு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. என்னப்பா வந்துட்டீங்களா? வந்தாச்சு. சரிப்பா, அந்த வேஷ்டியை எடுத்து ஓரம் மடிச்சு வச்சுட்டு இந்த 2 வாளியும் எடுத்துட்டு போய் அங்கே நகைக்கடைக்கார்ட்ட கொண்டு போய் கொடுக்குற. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, பித்தாளை வாளியை கொண்டு போய் நகைக்கடையில் கொடுத்தா என்ன அலமானம், எவ்வளோ காசு கொடுக்க போகிறாங்க அதுக்கு, என்ன இப்படி இருக்காரு பெரியவர், கொஞ்சம் கூட மூளை இல்லாமல் இருக்காருன்னா அவங்க நினச்சிட்டாங்க. சாமியார் இப்படி சொல்கிறாருன்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சாமியார் அவர். அப்போ அவர் சொன்னார், எப்பா என்னப்பா நின்றுக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஐடியா, தூக்குங்கப்பா. தூக்கிட்டு தூக்குறதா, தண்ணியை கொண்டு போய்
ஆமாம், ஏன் அந்த தண்ணி எங்கே ஊற்றுறது? டேய் முதல்ல தூக்குங்கப்பா அதை. போய் பக்கத்துக்கு போனால் அந்த வெள்ளை வெட்டி எடுத்தாங்க. எடுத்துகிட்டு பார்த்தா வெறும் தங்கம் உள்ள. தண்ணி பூரா தங்கமா மாதிரி அப்படியே கொப்பரையா இருக்கு. ஒன்றும் அசைக்க முடியல. அப்படியே தங்கமா மாதிரி அப்படியே இருக்கு. கொலாப்பிட்டு போட்ட மாதிரி இருக்கு. நகை கடையை கொண்டு போய் தான் எடுக்க முடியும். நகை கடையை கொண்டு போகலான்ட்டார். அப்போ நகை கடைக்காரன் கொண்டு போய் கொடுத்தா அவன் இது வச்சு தட்டி வெளியே எடுத்து இப்போதான் சுத்த தங்கம். இதுக்கு எவ்வளோ பணம்னா, ஐயா அவன் ஓடியாந்துட்டான் இங்கே ஐயா கிட்ட. ஐயா எவ்வளோ பணம் கேட்குறீங்க? சுத்தம் சொக்க தங்கமாக இருக்குன்னு. அப்படின்னு தண்ணி பூரா தங்கமாக இருந்தால் எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு. அப்படி காசு வாங்கி உருவானது தான் அந்த ஆலயம். இதுதான் சத்தியம். சித்தர்களால் மட்டும் அது முடியும். சித்தநிலை மட்டுமே சுத்தநிலை. சித்தரால் மட்டுமே இப்படிப்பட்ட செயற்கரிய காரியங்களை செய்ய முடியும். அதெல்லாம் என்னென்ன, இதுதான். இந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்த முடியவில்லை என்றாலும் கூட நம்மளாம் அவர்களெல்லாம் சித்தர்கள் என்றால் நாம் செத்தர்களாகத்தான் இருக்கோம். இந்த செத்தர்களால என்ன செய்ய முடியும்? செத்தையை தின்னுட்டு, செத்த மீன்ஸ் என்னன்னா தீனி. இந்த மாதிரி சாப்பிட்டுவிட்டு ஏதோ நம்ம காரியங்களை ஆற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தெய்வங்களை வணங்கணும். அதுதான் சொன்னேன். இந்த ராகு பகவானை வணங்கினா இப்படிப்பட்ட திடீர் வேற ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணும், வீடு கட்டணும். ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும். ஒரு அர்ஜென்டா ஒரு 20,000 ரூபா பணம் வேணும். ராகு செய்வார். ராகுவுடைய சீடனாக ஒருவன் தொடர்ந்து ராகுவை பூஜித்தே வந்தானால் அவனுக்கு கிரகங்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அச்சமத்து சனியா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ராகுவை இறுக பிடிச்சி ஒருத்தன் நின்ட்டான்னா. ஆனா பெண்கள்கிட்ட மட்டும் வம்பிழக்கூடாது. ஏன்னா ராகு பெண். பெண்ணிடம் வம்பிழுத்தா ராகுக்கு கோவம் வரும், பொல்லா கோவம் வரும். அதாவது கன்னி பெண்கிட்ட வம்பிழுக்கவே கூடாது. ராகுக்கு பிடிக்கவே பிடிக்காது. விதவிகிட்டையும் வம்பிழக்கூடாது. ஏன்னா அவர் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம். அதனால அவர் டென்ஷன் ஆயிடுவார். அதனால அதே மாதிரி இந்த தோல் சம்பந்தமான நோய் உள்ளவங்க மேலாம் கருணை காட்டணும். தோல் சம்பந்தமான அதையும் சொல்றேன் அடுத்து. தோல் சம்பந்தமான நோய் உள்ளவங்களுக்கு மருந்து தானமா வாங்கி கொடுத்தீங்கன்னா ராகு சந்தோஷப்படுவார். பூசி குளிக்கிறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதாவது கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தால் ராகு அங்கே இருந்து நிற்பார். ஏன்னா அதெல்லாம் அவருக்கு உரியது. இது மாதிரி ஆலயங்கள், அது மாதிரி சிறப்பு. அதனால நீங்க ராகு பகவானை வழிபடுறது முறைகள் சொல்லிட்டேன், முதலே சொல்லியிருக்கேன். அதன்படி முறையாக வழிபட்டு ராகுவின் சீடனாக மாறிவிட்டால் உங்களுக்கு ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே அன்பர்களே, நீங்கள் ராகு காலத்தில் செய்யக்கூடியது துர்கா கோயிலுக்கு சென்று, எங்க இருந்தாலும் சரி துர்கா கோயிலுக்கு சென்று ராகு காலத்திலே முக்கியமா நீங்க பொருளாதாரத்தை முன்னேற்றது செவ்வாய்க்கிழமை ராகு காலம் சிறப்புக்குரியது. அதே போன்று இன்னும் செல்வாக்கை மேம்படுத்தணும், காசு பண சேர்க்கை அதிகப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா, அதாவது பங்காளி பிரச்சனை, நிலம் வாங்க முடியலைங்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை நிலம் வாங்கலாம், பங்காளி பிரச்சனை தீரும். அதே போல இந்த இது காசு பணம் சேர்க்க, நகை நட்டு சேர்க்க, இதெல்லாம் வேணும் அப்படின்னா, வீடு வாசல் விருத்தி, இதெல்லாம் வேணும்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல ராகு பூஜை பண்ணணும். சரிங்களா? அதாவது உளுந்து போட்ட விளக்கு, தேங்காய் எண்ணெய் விளக்கோ விளக்கெண்ணெய் விளக்கோ உளுந்து போட்டு ஏற்றணும். அதான் முக்கியம். ஏற்றிட்டு அந்த ராகு பகவானை 18 முறை அல்லது 24 முறை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 24 முறை இடம் வரணும், பலமா சுத்தக்கூடாது. இன்னைக்கு ராகு கேதுகளை இடமாகத்தான் சுத்த வேண்டும், புரிஞ்சுக்கங்க. அதே போல படிப்பு வரல, பதவி வேணும், படிப்பு வரல, நல்லா படிக்கணும், ஹை லெவலில் பாஸ் பண்ணணும்னா வியாழக்கிழமை தேர்வு பண்ணிங்க. புதன்கிழமை, வியாழக்கிழமை ராகு காலத்துல இந்த மாதிரி ராகுக்குரிய பூஜைகள் போய் நவக்கிரக பீடத்தில் பண்ணீங்கன்னா ராகு காலத்தில் பண்ணி சிறப்பு. அதே போன்று திங்கக்கிழமை, எதுக்கு தெரியுமா? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, திங்கக்கிழமையில ராகுவை பூஜிச்சா தாயின் வழி சம்பந்தப்பட்டவங்க, தாயார்கள் நல்லா இருப்பாங்க. அதே போல உங்களுக்கு அனைத்து காரியங்களும் கைகூடணும், எல்லாமே சிறப்பா இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை. எல்லா காரியங்களுக்கும் உகந்த ஒரே நாள், அனைத்தும் கைகூடுறதுக்கு ஒரே நாள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம். ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி நீண்ட ஆயுள், அதாவது நோய் போய் நீண்ட ஆயுள் வரும்னா சனிக்கிழமை ராகு காலம். அன்பர்களே, போகிற காரியம் சக்ஸஸ். இப்போ கரப்பாம்பூச்சி பார்த்தா உங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆயிரும். அதே மாதிரி போகிற வழியில் நீங்கள் கழுதை இருக்குது இல்லையா, கழுதை வலதுபுறத்தில், உங்களுக்கு வலதுபுறத்தில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வலதுபுறத்தில் அதாவது வலதுபுறத்தில் உங்களுடைய இடதுபுறத்துக்கு வரணும். பலம் இடம் போகணும். கழுதை அப்படி இப்படி கிராஸ் ஆகணும் வலதுபுறத்தில். அதே மாதிரி பாம்பு கிராஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, பாம்பு வரலாம், நல்ல பாம்பு, நீண்டமான, இதெல்லாம் வளம் இருந்து இடம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப சிறப்பு. பூனை அதே மாதிரி, பூனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசு உண்டு. யார் சொன்னது உங்களுக்கு பூனை தடைன்னு?
பூனை உங்க முன்னால வந்து வலது பக்கம் இருந்து இடது பக்கம் பூனை போயிருச்சுன்னா 100% காரியம் சக்சஸ் உங்களுக்கு. இதெல்லாம் சகுன தடை இல்லை. பூனை குறுக்கால வர்றதுன்னா அதாவது இடது பக்கம் இருந்து வலது பக்கம் வந்தா தடை. நான் சொல்றது பூராமே வலது புறத்துல இருந்து ரைட்ல இருந்து லெப்டுக்கு வந்துட்டா சக்சஸ் எல்லாமே. அதே போன்று ஒரு விஷயம் வலது புறத்துல அதாவது விதவை பெண்கள் உங்களுக்கு வலதுபுறமாக வந்தால் காரியம் சக்சஸ் ஆகும். அதில் நீங்க கண்கூட பாருங்க. அதே மாதிரி இறந்து போன சடலம் உங்களுக்கு இடப்புறமாக வரணும். நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா இல்லை நீங்க இடதுபுறம் போயிடணும். அது வலதுபுறமா விட்டீங்கன்னா உங்களுக்கு காரியம் தடங்களுது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க குறுக்கா வந்தால் நல்லதுன்னு. இதுதான் ரெண்டே விஷயம் தான். இல்லை நீங்க வந்து அந்த பக்கம் ஒதுங்கிடணும். உங்களுக்கு இடதுபுறமாக இறந்து போனவருடைய பாடி இடதுபுறமா போச்சுன்னா முன்னால உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ். இடதுபுறமா போனதெல்லாம் இந்த மாதிரி. அதே மாதிரி பச்சை புடவை கட்டிய பச்சை புடவை வேற நிறம்லாம் சொல்லல, பச்சை புடவை கட்டி குங்குமம் பொட்டு வைத்த பெண்மணிகள், தாய் சாணத்தில் உள்ளவங்க, கன்னி பெண் யாராக இருந்தாலும் சரி, பச்சை உடையில முன்னால வந்தாங்கன்னு சொன்னா நீங்க போற காரியம் சக்சஸ். அது எந்த திசையில் வேணாலும் வரலாம். இது மாதிரி இதை விட ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நீங்க போகக்கூடிய காரியங்கள்ல வந்து யானை வந்துச்சுன்னு வச்சுங்க. யானையை நீங்க பாக்குறீங்க, அதாவது விநாயகரை பார்த்தா வினை தீருன்னு சொல்லுவாங்க. யானையை நீங்க வந்து அதாவது யானை வந்து முன்னால வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த காரியத்துல சிந்திச்சு செயல்படணும்னு அர்த்தம். காரியம் சக்சஸா வெற்றியா தோல்வியாங்கிற விஷயம். அந்த காரியம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அந்த காரியத்தில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக தகவல் சொல்லுது, ஏதோ குற்றம் இருப்பதாக தகவல் சொல்லணும். யானை ஒரு விஷயத்துக்கு போகும்போது யானை வந்துச்சுன்னா சிந்திக்கணும். நீங்க உங்களுடைய சிந்தனையால் அதாவது உங்களுக்கு ஞானத்துக்கு வேலை கொடுக்குது. அதாவது சிந்திச்சு செயல்படு, இந்த காரியத்தை அவசரமா செய்யாதேன்னு சொல்றது தான் யானை வருது. எருமை வந்தாலும் அதே தான். எருமையோ யானையோ நீங்க ஒரு காரியத்துக்கு போகும்போது வந்துச்சுன்னா அந்த காரியத்தை லேட் பண்ணி செய்யுங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் அது வந்து இடைஞ்சல் இல்லை, லேட் பண்ணி செய்யணும். எருமை வந்தாலும் லேட் பண்ணி செய்யணும். ஏன்னா அதே மாதிரி ஒரு காரியத்துக்கு போது பள்ளியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பள்ளியை பார்க்குறீங்க, பேசாம அந்த பள்ளியை பார்த்தீங்கன்னாலும் இதே தான், லேட் பண்ணி செய்யணும். அந்த காரியத்தை உடனே செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி பசு முன்னால் வந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக அந்த காரியம் சக்சஸ். பசு மாடு முன்னால் வந்தால் போதும். காளை மாடு வந்துச்சுன்னு சொல்லுங்க, காளை மாடு வந்தாலும் நீங்கள் காலதாமதப்படுத்தி தான் செய்யணும். காளை மாடு முன்னால் வந்துருச்சுன்னா காலதாமதப்படுத்தணும், அந்த காரியத்தை உடனே செய்யக்கூடாது. அது ஏதோ வில்லங்க இருக்கிறதாக பொருள். இதெல்லாம் விஷயங்கள். இதுக்கு மேலே இது நிறைய சகுனங்கள் இது மாதிரி இருக்கு. முக்கிய சகுனங்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆகவே அன்பர்களே, இந்த அளவில் நீங்கள் பார்த்துட்டு அதே இதுக்கெல்லாம் விட ஒரு அற்புதம் சொல்லிடுறேன். சகுனம் இருக்கோ இல்லையோ தடங்கள் இல்லையோ, கர்ம வினையை தீர்க்கக்கூடிய விநாயக மூர்த்தியை சென்று 3 சுத்து வளம் வந்து விட்டு இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 சுற்றிட்டு நீங்க ஒரு காரியத்துக்கு கிளம்பி போங்க, காரியம் வெற்றி அடைஞ்சது. ஏன்னா கர்ம வினையை தீர்க்கக்கூடிய வள்ளல் அவர். அற்புதம், ஆனந்தம்.